ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி, அதுல 4வது அத்தியாயம் பிரேம நிர்வச்சனம். பிரேம மீன்ஸ் லவ், ஆனந்த மீன்ஸ் ஹாப்பி, சந்தோஷம். பிரேம மீன்ஸ் லவ். அது நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 4வது சூத்திரத்தை பார்த்துட்டு போனோம். குணரகிதம் காமனாரகிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ். யாரு? பிரேம, லவ். லவ்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ், ஆத்ம லவ். அதை பற்றின விளக்கங்கள் நம்ம பார்க்குறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம போன கிளாஸில் பார்த்த அன்பு, லவ் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் பீங்ஸ், நான் லிவிங் அப்படிங்கிறத என்னங்கிறத தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்த மீமாம்சா அங்கே பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஆத்மா, என்னுடைய சொரூபம் என்பது ஒன்று பார்த்தோம், சத்து. அது இருப்பாக, பெர்மனன்ட் சத்து, பியோர் சத்து. நாம பார்க்குற பொருள் எல்லாம் பெர்மனன்ட் சத்து கிடையாது. ஆத்மாங்கிறது பியோர் சத்து. இட்ஸ் நாட் லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ். அந்த மாதிரி ஒரு சத்து இருப்பாக எங்க வெளிப்படுகிறது? வெளியில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது நமக்கு வெளிப்படுகிறது. ஏன்னா பார்க்குற பொருள் எல்லாமே மித்தியா, தனக்கென்று இருப்பு இல்லாதது. அப்ப கண்டிப்பா அது அறிவுபூர்வமாக நமக்கு என்ன தெரியணும்? இட் ஷுட் டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங். அதுதான் சத்து, ஆத்மா. அங்கு வெளிப்படுகிறது, சத்தாக அறிகிறோம். சித்து, ஆத்மாவுடைய அடுத்த சொரூபம் சித்து. சித் என்பது எனக்குள் ஒரு அறிவு என்பது ஏற்படுவது, சோர்ஸ் ஆஃப் தட் நாலேஜ். எனக்குள் ஒரு அறிவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சோர்ஸ் சித்து, அறிவாக என்னுள்ளது வெளிப்படுகிற இடம் மனதில். மனதில் நாம் எதை அறிகிறோம்? ஆத்மாவுடைய சித்தை நாம் மனம் ஆத்மா தன்னுடைய சித்தை மனதில் வெளிப்படுத்துகிறது. மனம் எக்ஸிஸ்டன்ஸும் ஆத்மாவுடைய வெளிப்பாடு தான். மை மைண்ட் ஈஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் வெளிப்பாடு ஆஃப் ஆத்மா. மனம் இருக்கிறது. அப்புறம் அந்த மைண்டுடைய அறிவு, என்னால் உன்னை அறிய முடிகிறது அப்படிங்கும் போது என் மனம் பஞ்சபூதங்களால் ஆனது. எப்படி அறியுது? சோர்ஸ் ஆஃப் தட் அறிவு, சித்து அங்க வெளிப்படுது. அடுத்தது 3வது சொரூபம் சாஸ்திரம் சொல்றது ஆனந்தம். என்னுடைய சொரூபமே என்னது? ஆனந்தம். அப்போ ஆனந்தம் தான் ஆத்மாவுடைய சொரூபம் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும்போது, நான் துக்கியா தான் இருக்கிறேனே, எப்பவுமே எனக்கு ஆனந்தத்தை என்னால உணர முடியல அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலா வர டவுட். இப்போ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனந்தம் அல்லது இந்த லவ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த மனதினுடைய ஒரு அங்கமோ மனதினுடைய வெளிப்பாடோ, அது மனதை சார்ந்தது அல்ல. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மைண்ட். ஆனந்தம், லவ் ரெண்டுமே, ஏன்னா ஸ்டோர்டு ஆனந்தம் வெளியில வரும்போது அதுக்கு பேர் லவ்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு டெஃபினிஷன் ஒண்ணுதான். அப்போ அது ஆனந்தம் ஆர் லவ், இட் இஸ் நாட் part of the body, mind. It is not the product of the mind also. It is entirely different entity. மனதிலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயம்தான் ஆனந்தம், லவ். அது மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி நாம வெளியில் இருக்கிற சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஜட பொருள்கள்,
எப்படி சித்தை என் மனம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அந்த மாதிரி மனம் எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆத்மாவுடைய ஆனந்தத்தை மனம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ரிஃப்ளெக்டட் ஆனந்தா, தட் இஸ் நாட் ஒரிஜினல். ஏன்னா அது ரிஃப்ளெக்டிங் மீடியத்தில் ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகுது போது ரிஃப்ளெக்டிங் ஆன் வாட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன் அவர் மைண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆனந்தா. இட் இஸ் நாட் ஒரிஜினல். ஏன்னா அது ரிஃப்ளெக்டிங் மீடியம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது, நாம ரிஃப்ளெக்டிங் ஆனந்தத்தை நாம பார்க்குறோம். இட் இஸ் நாட் ஒரிஜினல். இது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். லவ்வோ ஆனந்தமோ நானே உருவாக்கி கொள்வதோ உற்பத்தி செய்வதோ அல்ல. மை மைண்ட் இஸ் a reflecting media of my ஆனந்தம். ஏங்க அப்ப என்னுடைய ஆனந்தம் எனக்கு அங்க தெரியல, என்னோட மனதில் ஏன் என்னால உணர முடியல? என்னுடைய சொரூபத்தை என் மனதில் ரிஃப்ளெக்டட் கான்சியஸா வெளிப்படுகிற இடத்தில், நம்ம கையில் ஆனந்தத்தை பார்க்க வேண்டாம், கால் ஆனந்தத்தை பார்க்க வேண்டாம், because they are not reflecting media of ஆனந்தா சித்து. என் மனதில் தானே வெளிப்படுது. ஏன் என்னால மனதில் வெளிப்படுகிற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னுடைய ஒரிஜினல் அந்த ஆனந்தத்தை என்னால் எப்பொழுதும் தான் உணர முடியலன்னு சொல்ல முடியாதுங்க. பல டைம் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், லவ் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது அந்த ஆனந்தத்தை ஏன் என்னால, சந்தோஷத்தை ஏன் என்னால உணர முடியல அப்படின்னா, டியூ டு த கல்மஷம் ஆஃப் மைண்ட். அந்த கல்மஷங்கள் மனதை விட்டு நீங்கும் போது, நான் யாருங்கிற அறிவு ஏற்படும் போது, அந்த ஞான நிஷ்டைக்கு போனவங்க, they are the only person. யாருனால அவங்க ஆனந்தத்துடையவர்கள், ஆத்மா ஆனந்தத்தை அனுபவமாக பெறக்கூடிய மனதில் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆத்மா ஆனந்தத்தை அனுபவமாக யாருனால உணர முடியும்? தன்னை பற்றிய ஞானத்தை பெற்று மனதில் இருக்கிற அது பெருக்குன்னு என்ன முன்னால இருக்கணும், மனதில் இருக்கிற கல்மஷங்களா பெற்றீங்கன்னா தன்னை பற்றிய ஞானம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் they can experience that ஆனந்தா, ஆத்ம ஆனந்தம். மத்ததுல என்ன, அப்பப்ப நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் விஷயானந்தம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஒரு விஷயம், ஒரு பொருள் ஆசைப்படுற கிடைக்குது, எனக்கு வேண்டிய உறவு வருது, வேணுங்கிற சாப்பாடு கிடைக்குது, தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே என்னதுதான் எக்ஸ்பிரஸிங் ஆனந்தத்தை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சந்தோஷம் அடைகிறோமா இல்லையா? அப்பா சந்தோஷமா இருக்கு, உங்களை பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வேறுடைய இப்போ கண்ணில் பார்த்து உங்களை பார்த்து நேரில் பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் என்னது? விஷய ஆனந்தம். இட் இஸ் நாட் ஆத்மானந்தம். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்பு என்பது நாமளா உற்பத்தி பண்றது மனதில் நானே உட்கார்ந்து ஃபேக்டரி போட்டு தயாரிக்கிறது அல்ல. அன்பு என்பது சோர்ஸ் ஆத்மா. அது ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் மனம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அன்புனா என்ன, ஆனந்தம்னா என்ன. அப்போ ஏன்னா சோர்ஸ்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அன்புனுடைய சோர்ஸ் ஆஃப் லவ் வந்து ஆத்மா, நாட் மனம். சோர்ஸ்னா என்ன? இப்போ நீங்கள் பைப் திருவுறீங்க, வீட்டில் தண்ணி வருது, எக்ஸ்பிரஸ் தண்ணி. சோர்ஸ் என்ன? டேங்க். சோர்ஸ் அந்த தண்ணி அங்கே வரணும்னா எங்க இருக்கணும்? த சோர்ஸ் ஆஃப் தட் வாட்டர் இஸ் வாட்டர் டேங்க். அப்படி புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிறது இங்க வெளிப்படுது. தண்ணி பைப்பை திருவினா தண்ணி வருதுன்னா அந்த பைப்பு அங்க உற்பத்தி பண்ணுது தண்ணிய. இதனுடைய பைப்புல தண்ணி வருது அப்படின்னா பைப்பினுடைய பார்ட்டோ ப்ராடக்டோ தண்ணி அல்ல, பைப்பினுடைய ப்ராடக்டோ இல்ல, பைப்பு உற்பத்தி பண்றது அல்ல, அதனுடைய அங்கமோ அல்ல, பைப்பினுடைய அங்கமோ அல்லது பைப் உற்பத்தி பண்ணினதோ அல்ல. அதனுடைய தண்ணியினுடைய சோர்ஸ் வாட்டர் டேங்க். அந்த மாதிரி நம்ம மனதில் வெளிப்படுறதுங்கிறது பைப்பு திருவினா வர்ற அன்பு. அப்போ அந்த அன்பு என்பது அந்த மனதிற்கு சொந்தமானதோ, அந்த மனதிலிருந்து உற்பத்தியானதோ, மனதினுடைய அங்கமோ கிடையாது. தட் சோர்ஸ் வாட்டர் டேங்க் எப்படி அந்த தண்ணிக்கு சோர்ஸோ அத போல மனதினுடைய ஆனந்த அன்புக்கு சோர்ஸ்ங்கிறது ஆத்மா. அது நமக்கு தெரியாம இருக்கும். சாஸ்திரம் வந்து சொன்னாதான் புரிய போகுது, அது வேற விஷயம். எனக்கு தெரியலன்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறும்பொழுதுதான் ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் தட் ஆனந்தம் தெரிய போகுது. இது ஃபர்ஸ்ட் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய. இப்போ இப்ப அதுல இருந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறோம்? லவ் என்கிறது ஆத்மாவுடைய வெளிப்பாடு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் என்பது ஆத்மாவுடைய வெளிப்பாடு. தட் இஸ் என்ன சொல்றது? அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லாத போது என்ன பண்ண முடியாது?
அன்பு வெளிப்படுத்த முடியாது. சோ அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த என்ன அவசியம்? மனம் இஸ் ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருந்தா மட்டும்தான் அன்பு வெளிப்படும். வெறும் ரிசர்வாயில டேம்ல தண்ணி இருந்த விவசாயத்துக்குலாம் பயன்படாது. அங்கேயே ஸ்டோரா இருந்து வச்சுக்கோங்க. அது வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட் வாட்டர்? இட் ஷுட் கம் அவுட் ஃபார் த யூசேஜ். அதே மாதிரிதான் ஆனந்தம் ஸ்டோர்டு, திஸ் ஷுட் கம் அவுட், தென் only it will be useful. அதே மாதிரிதான் அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், ஆனந்தா ஆஃப் டூ நேச்சர். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ கன்க்ளூஷன், ஆனந்தா ஆஃப் டூ நேச்சர். ஒன்னு ஒரிஜினல் ஆனந்தம், இட்ஸ் மை நேச்சர், இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஆத்மா ஏக்கஹா, அப்ப ஆனந்த் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் ஆல்சோ ஏக்கஹா, தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. அது பல மனதில் வெளிப்படும் போது அன்பாக, அன்பு பல இடத்துல வெளிப்படுது இல்லைங்களா? நீங்க ஆக்குறது ஒரு அன்பு, வீட்டில் காமிக்கிற வீட்டில் ஒரு ஜீவராசிகளும் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. சேனல்ஸ், வாட்டர் ரிசர்வாயர் இஸ் ஒன். சேனல்ஸ் எத்தனை வருது வெளியில? நிறைய சேனல்ஸ் வச்சிருப்பாங்க வாய்க்கால், போய் அது எல்லா பக்கம் ரீச் ஆகுறதுக்கு. அதேதான் source of ananda is one, ekaha, atma is ekaha. So source of ananda in this prapancham is ekaha. ஒரே ஒரு இடம் தான் source of ananda. That source, and the ananda would express in the love. Appa source of love, I am replacing the word ananda by love, because we cannot separate these two. So the source of love, புரியுதுங்களா? source என்னன்னு புரிஞ்சுக்கணும். The source of love is ஆத்மா. இது ரெண்டு விதமா ஆனந்தம் சொன்ன. ஒன்னு ரிஃப்ளெக்டட் ஆனந்தா. இப்ப எங்க இருக்குது ரிஃப்ளெக்டட் ஆனந்தத்தை? எங்க பாக்குறோம்? மனம். ஒரிஜினல் ஆனந்தம் எங்க இருக்குது? ஆத்மா. This is the second knowledge. So ananda of two nature, one original ananda which is the swarupam of myself, இன்னொன்னு reflected ananda which is expressed in my mind. It is reflected ananda. இப்போ analyzing the love, இப்போ எப்போ அந்த ஆனந்தம் வெளிப்படுது? the love எப்ப வெளிப்படுது? இதுல ரிசர்வாயில் இருக்கிற வாட்டர் எப்ப வெளியில வரும்? எப்பவுமே வந்துட்டு இருக்குமா? இருக்காது. தேவைன்னா வரும், தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் இப்ப எப்ப என்னால அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆனந்தா எப்ப நடக்குது? லவ்வா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆனந்தா இந்த ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னா எங்க என்ன திருப்திப்படுத்துகிற விஷயங்கள் வருதோ, என்னை யாருனால ப்ளீஸ் பண்ண முடியுதோ, அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? அந்த லவ் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். எனக்கு எங்க என்னுடைய எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இடமா இருக்கலாங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபரா இருக்கலாம், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களா இருக்கலாம். அதுல என்ன பண்ணு? டக்குன்னு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஆனந்தா இன் த ஃபார்ம் ஆஃப் லவ். அப்ப என்ன சொல்றோம்? ஐ லவ் தட் பர்சன், ஐ லவ் தட் சிச்சுவேஷன், தி சிச்சுவேஷன்ஸ், ஐ லவ் தட். ஸோ அடுத்து ஐ வாண்ட் வந்துடும். அது அடுத்த கதை. ஐ லவ் மை த சிச்சுவேஷன், ஐ லவ் த ஆப்ஜெக்ட், அல்லது ஐ லவ் த எக்ஸ்பீரியன்சஸ். எங்க வரணும்? என்ன கண்டிஷன்? அது என்னை திருப்திப்படுத்தணும். அது எனக்கு ஆனந்தத்தை கொடுத்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் எக்ஸ்பிரஸ் தட் லவ். அது எனக்கு துக்கத்தை கொடுத்ததுன்னா, எது ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, அது எனக்கு துக்கத்தை கொடுத்ததுன்னா ஐ வில் நாட் எக்ஸ்பிரஸ் மை லவ். ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ். புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றது, இப்ப நாம ஒருத்தரை விரும்புறோம், லவ் பண்றோம் அப்படின்னா it cannot be a continuous process throughout my life. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழலாங்க, அது வேற. உண்மையான லவ் அப்படிங்கிறது, ஏன்னா எப்ப நான் எப்படின்னு பாருங்க, அவங்க எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருந்தா இருக்கிற வரை, பர்மனண்டா அவங்க வெளியில சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் இருக்க முடியாது. எது வரைக்கும் எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா அவங்க தெரியுறாங்களோ, உண்மையில சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா இஸ் மை சொரூபா. மை அஜ்ஞானத்தின் மூலியமாக நான் என்ன கனெக்ட் பண்ணிடுறேன்? தி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா இஸ் சம்பாடி. நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். என்ன தெரியல? தி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா இஸ் மை சொரூபான்னு தெரியாததுனால
தி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா எங்க தேடுற? பையன் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, வீட்டுக்காரர் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, அப்பா மக ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, பேரம்பேத்தி சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, நெய்பர்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, ஃப்ரெண்ட்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, அல்லது ஐஸ்கிரீம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, அல்லது வாஷிங் மிஷின் ஆப்ஜெக்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தான்னு நான் நினைச்சுக்கிறேன். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. தே cannot be the source of ஆனந்தா. அது முதல்ல தெரியணும். The world cannot be the source of ஆனந்தா. சரி, அப்படித்தான் எனக்கு அது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுவே மித்தியா. அது எப்படிங்க பெர்மனண்டான ஆனந்தத்தை எனக்கு கொடுக்க முடியும்? நீங்க பாக்குறது எல்லாமே என்னது? காலத்துக்கு தேசத்துக்கு உட்பட்ட ஒரு தனக்கென்று இருப்பில்லாத ஒரு வஸ்து. அதைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது மித்தியான்னு கன்க்ளூட் பண்ணிடுறோம். மித்தியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கொடுக்க நீங்க அதுல இருக்கிற ஆனந்தத்திலையும் நீங்க அனுபவிக்கிறதாவே வச்சுக்குங்க. எத்தனை நாளைக்கு? அதுவே தன்னுடைய இருப்புக்கு வேற ஒன்ன சார்ந்திருக்கிற ஒரு ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மித்தியா. சோ மித்தியா பொருள்களினால் எனக்கு ஆனந்தம் வருகிறது மாதிரி தோன்றினாலும் அது தோன்றம் தான், ஜஸ்ட் ஒரு இல்லூஷன் தான். எது அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குங்கிறது இட்ஸ் பக்கா இல்லூஷன். அப்படி இருந்தாலும் என்ன திங்க் பண்ணணும்? அது மித்யா. ஹவு லாங் கேன் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இட்ஸ் அ லாஜிக். இங்க நாங்க ஜீம் பூம்பால காட்டல. இட் இஸ் அ லாஜிக், பியூர் மேக்ஸ். எப்ப அது மித்தியான்னு தெரியுதோ அப்ப அது cannot be the permanent source of ஆனந்தா. இட் மே பி your husband, son, daughter, எல்லாத்தையும் போடுங்க. they cannot be the source, permanent source of ஆனந்தா. maybe temporary they can give you ஆனந்தா, no doubt in that. they can be done, but I want permanent. யாராவது நான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஃபுல்லாக நான் கவலைப்படலான்னு இருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் ஆனந்தா, நம்ம என்னைக்கா சொல்றோமே, எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி யாருனாலும். ஏன்னா ஐ வாண்ட் பெர்மனன்ட் ஆனந்தா, ஐ வாண்ட் பெர்மனன்ட் ஆனந்தா. உள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த ரீங்காரம், ஐ வாண்ட் பெர்மனன்ட் ஆனந்தா. ஏன்? இட் இஸ் மை நேச்சர். ஏங்க ஐ வாண்ட் பெர்மனன்ட் துக்கான்னு யாரும் பாட்டு பாடுறதில்ல? பிகாஸ் இட் இஸ் நாட் மை நேச்சர் அட் ஆல். ஸோ என்னோட நேச்சர் என்னது? பெர்மனன்ட் ஆனந்தா. பட் நான் என்னை பற்றி அறிவு இல்லாததுனால நான் என்ன நினைச்சுக்கிறேன், வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால போகும்போது நீங்க போயிட்டு இருக்கலாம், அதுக்கு பின்னால ஆனந்தம் கொடுக்கணும். அது என்ன சொல்லும்? ஹே, ஐ எம் மித்யா, why are you running behind me? that object, that person will ask you. அப்பவும் புத்தி வராது, நமக்கு புத்தி வராது, எனக்கு அறிவில்லையே. அது கேட்கும் கண்டிப்பா. ஒரு காலத்துல ஒரு நேரத்திற்கு அந்த ஆப்ஜெக்டோ பொருள்களோ நம்மள்ட்ட திருப்பி பேசுது. ஹே, டோன்ட் கம் பிஹைண்ட் மீ சொல்லுது. நமக்கு புரியலிங்கிறது வேற விஷயம். அந்த பொருள் சொல்லும், அல்ல நபர் சொல்லுவார், ஐ எம் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, டோன்ட் ரன் பிஹைண்ட் மீ. அந்த ஆப்ஜெக்ட் சொல்லுது, பர்சன்ஸும் சொல்றாங்க. என்னென்ன? ஐ எம் மித்யா, ஐ கேனாட் கிவ் யூ, ஐ கேனாட் பி த சோர்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ திருப்திப்படுத்தலாம், த்ரூஅவுட் தி லைஃப் ஐ கேனாட் உன்னை திருப்திப்படுத்த என்னால முடியாது சொல்றாங்களா இல்லையா? அது வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. கோபமா ரெண்டு வார்த்தை நம்மளோட நாம சொன்னதுக்கு அவங்க ரெகனைஸ் பண்ணலினாவே அது புரிஞ்சு போயிடும். நம்ம புரிஞ்சுக்கணும் நாம அது அவங்க. சோ இது யாரையும் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. என்ன எனக்கு அவங்க ஒத்துவல்லின்னு சொல்றது, இது உலகத்துடைய நீதியை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப இந்த அறிவு மூலியமா நமக்கு என்ன பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன வரும்? இப்போ ஒருத்தர் நம்மள விரும்புறாங்கன்னா ஆண் பெண் லவ் எல்லாம் சொல்லிங்க, அன்புங்கிற ஒரு புனிதமான அன்பை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வேற எந்த சைடுக்கு ரூட் விட்டுறாதீங்க, அது வேற மாதிரி போயிடும். இப்போ நம்ம உங்களோட நண்பனோ யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு கண்டினியூஸ் லவ் இருக்கிறோம் போதே என்ன அறிவு இருக்கணும்? எது வரைக்கும் நான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம்னு அவங்களுக்கு தெரியுதோ அது இல்லூஷன் தான். நான் உண்மையான சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம், இந்த பாடி cannot be the source of ஆனந்தா டு தட் ஃபெலோ டுவர்ட் மை லைஃப். ஆனா எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம்? எது வரைக்கும் ஏன்னா இந்த சரீரம் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறானோ அது வரைக்கும் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி கண்டினியூ. அதே மாதிரி வைஸ் வர்சா, எனக்கு அவனை மட்டும் விடுங்க, நம்மளும் அதே கேட்டகரி தான். எனக்கு எது வரைக்கும் அவன் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம்னு எனக்கு தெரியுதோ இல்லூஷன் எல்லாமே பாருங்க, ஒரு மாயையில் friendship is created. இந்த மாயையில் the friendship is break down. Why should I worry? எல்லாமே மாயையில் உருவாகுது, மாயையில் டிஸ்மிஸ் ஆயிருது. Why should I worry? அப்ப என்ன அறிவு இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுதா, ஓ இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு நான் ஐ எம் த சோர்ஸ் அவன் நினைக்கிறா,
நான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தன் அவன் நினைக்க, அவ சோர்ஸ் ஆஃப் ஆனந்தன் நான் நினைக்க, ரெண்டுமே இல்யூஷன். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். அப்படிங்கிற வரைக்கும் வண்டி ஓடும். அப்புறம் ஒரு நாள் நம்மள விட இன்னொருத்தர் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் கண்டிப்பா போவாவ. ஏன்னா நாமள அப்படித்தானே. இது ஃபால்ட் ஆஃப் தட். நாம என்ன நினைச்சுக்குவோம், அந்த நாம யாரு மேல அன்பு காய்ச்சோமோ அவங்களுடைய தவறுன்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் பிரேக் தட் பாயிண்ட். அது அவங்களுடைய தவறு அல்ல, அது அவங்க படைக்கப்பட்டதே அப்படித்தான். ஏன்னா நம்மளுடைய மன வலிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப அனுபவிப்போம். நாம் ஒருத்தரை விரும்பி அவங்க சும்மா ஒண்ணு வேண்டாம் இப்படி பிசுக்குன்னு போயிட்டாவா, அவளை போன் பண்ண எடுக்கலன்னா முடிஞ்சது. எத்தனா உள்ள வலி வேதனை. அவன் இப்ப என்னை மதிக்கிறது இல்ல, அவன் என்னை இப்ப முதல் மாதிரி அவன் என்கிட்ட நடந்துக்கிறது இல்ல, என்னை மதிக்கிறது இல்ல, என்னை லவ் பண்ணல, நான் இப்ப அவளுக்கு அத்தனை செஞ்ச பிசினஸ் உடனே ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் பண்ணதெல்லாம் என்ன பிசினஸ் தான் பண்ணிருக்கீங்க, அப்ப அவளு பிசினஸ் தான் கிட்ட பண்ணா, இவ்வளவு அவ்வளவு பண்ணுனேன் இவ்வளவு பண்ணுனேன், அப்ப என்ன நீங்க அவட்ட பிசினஸ் பண்ணிருக்கீங்க, அவளும் உங்ககிட்ட பிசினஸ் பண்ணிருக்கா, பிசினஸ் முடிஞ்சு போச்சு, அவளும் போயிட்டா நீங்களும் வந்துட வேண்டியதானே. Why are you worrying? What is the need of worry? அதுதான் சாஸ்திரம் கேக்குது. எதுக்கு நீ கவலைப்படுற? Find out the fact. I cannot love a person throughout my life. I cannot. ஏன் அவங்க எப்பவுமே சோர்ஸ் ஆஃப் லவ் இருந்தா, ஏன் கண்டிஷனல் லவ். அவங்க சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருந்தா தான் என்ன லவ் பண்ண முடியும். இட் இஸ் a conditional love. It is not unconditional love. So conditional love என்னங்க, காலம் இடத்தை பொறுத்து மாற கூடியதான கண்டிஷனல் லவ். What do you mean by conditional love? It will change according to the time. இடம் பொருள் ஏவல்ங்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுது, கண்டிஷன் மாறிடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமா இட்ஸ் மை. அப்ப என்ன புரியணும், மை சோர்ஸ், என்னுடைய சொரூபம் இஸ் ஆனந்தா. என்னால யாரையும் விரும்பாம இருக்க முடியாது. ஒருத்தர் விரும்பினாத்தான் நான் விரும்பணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வெறுத்தவங்களே என்னால என்ன பண்ண முடியும், விரும்ப முடியும். ஏன் கேட்டா, எப்படி அவ வெறுக்கிறா நீங்க விரும்புறீங்க. இட் இஸ் மை நேச்சர், இட் இஸ் மை சுபாவம். நான் எல்லாத்தையும் என்னால என்ன பண்ண முடியும், விரும்ப முடியும். ஆனா எல்லாரும் நம்ம விரும்புவாங்களானதான் பிரச்சனை. அது அக்கார்டிங் டு அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்து என்ன ஆகும், மாறுபடும். This is a very very important psychological point to be remembered throughout my death. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுது, ஒரு உறவுகள் எவ்வளவு சீக்கிரம் பில்டப் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அப்புறம் என்ன ஆகுதாங்க, இந்த அறிவு இல்லாதனால இப்ப அவங்க நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் இல்ல, அல்லது அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நமக்கு அவ சோர்ஸா தெரியல, அவளுக்கு நான் இல்லாதனால போயறான்னு வச்சுக்கங்க. அடுத்து என்ன வருது, வெறுப்பு வருதா இல்லையா. நீங்க அவங்க அன்புங்கிறது நீங்க எந்த அளவுக்கு அன்பு காமிச்சீங்களோ அந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம். இப்ப 50% ஒருத்தர் நம்புவோம், நான் லவ் ஒரு 60%, 90%. யாரை அதிகமாக விரும்பினீர்களோ 90% அவர்களைத்தான் அதிகமாக வெறுத்து ஆகணும். வேற வழி இல்லை. எத்தனை பர்சன்ட் 10% விரும்பினீங்க வச்சுக்கலாம், அவங்க மேல 10% வெறுப்பு தான் வரும். நீங்க 90% 95% ஒருத்தர் விரும்பினீங்க வச்சுக்கலாம், அது வெறுப்பாக மாறாதுன்னு நினைச்சுக்காதீங்க. அப்பவே அலர்ட்டா இருந்துக்கணும். அது அந்த இடத்துல நமக்கு அந்த சோர்ஸ் கிடைக்கல, லவ் கிடைக்கல, அவங்க வேற பக்கம் நம்ம விட்டுட்டு போறாங்க அப்படின்னா 90% நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா 90% வெறுப்பாகும் மனதுக்குள்ள. அது வெளியில தெரியாது. இட்ஸ் a scale measuring. எத்தனை பர்சன்டேஜ் நான் ஒருத்தர் வெறுக்கணுங்கிறது மெஷரிங் ஸ்கேல் என்ன, how much you love that much you will hate. எந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்களோ that much you will hate in the future. So அந்த ஹேட்ரடுக்கு போயிடக்கூடாது. I should not hate anybody in this world. சும்மா யாரையும் வெறுக்காதே. அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். யாரையும் வெறுக்காதே, யார் எல்லாத்தையும் விரும்பு. அவன் அடிச்சடி இன்னும் வலிக்குது, நீ வெறுக்காதனா அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். ஐயோ உள்ள வலிக்குதே, அதுக்கு மருந்து தேவை. அந்த மருந்து தான் இப்ப சாஸ்திரம் கொடுக்கிற அறிவு. நீங்க மனதுக்கு இந்த அறிவை கொடுத்தா மட்டும் பத்தாது, அதான் அபியாசம் வேற பண்ணணும். ஏன்னா புத்தி ஏத்துக்கும், மனம் ஏத்துக்காது. ஐயோ அவங்க அப்படி பேசுனாங்களே, அப்படி செஞ்சாங்களே, வச்சு செஞ்சாங்களே, நம்பிக்கை தரோம். மனம் இப்படியே ஓடும்போது என்ன ஒரு தடவை மனம் டிஸ்டர்ப் ஆகும்போது கொண்டு வரணும். இந்த அறிவை கொண்டு வந்து பிராக்டிஸ் அபியாசம் பண்ணுனாதான் அந்த வெறுப்பை நம்ம மனதிலிருந்து தூக்கி போட முடியும். ஏன்னா வெறுப்பு ஏங்க வெறுப்பாட்டுக்கு இருந்துட்டு போது ஓரமா. இட் இஸ் லைக் கொரோனா, உங்களையும் கொல்லும், சுத்தி இருக்கவங்களையும் முடிச்சு கட்டிடும். இட் இஸ் நாம நினைச்சிட்டு இருக்கிற கொரோனா இஸ் மோர் இந்த மாதிரி நோய், அதை விட மோசமான மனநோய் வெறுப்பு. கொரோனா கூட பரவாயில்லைங்க, வந்த சரீரம் தான் போயிட்டே இருக்கு.
இது ஐயோ, அதாவது உள்ள இருக்குன்னு தெரியாது. கொரோனா மாதிரிதான், முத்தி போனா தானே தெரியுது. அது மாதிரிதான் இது உள்ள வெறுப்பு எனக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாது. யாருனாலும் ஏன் உனக்குள்ள வெறுப்பு இருக்கான்னு திறந்த ஆஞ்சநேயர் மாதிரிலாம் எனக்குள்ள வெறுப்பு இருக்கா இல்லையான்னு இப்படிலாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு எனக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஐடென்டிபிகேஷனுக்கே வராத ஒரு நோய் அது. அது அந்த சூழ்நிலையை வெளிப்படும் போது ஐயோ நமக்குள்ள இவ்வளவு வெறுப்பு இருக்கா. ஏன்னா வெறுப்புங்கிறது உள்ள இருக்கும், பர்சன் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. வெறுப்புங்கிறது உள்ள இருக்கும், அதனால நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா என்ன நடக்கும்? ஒருத்தர் வெறுப்போம் ஒரு 6 months, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இப்படி மாறி ஆளுதான் மாறிட்டு இருப்பாங்க. சோர்ஸ் உள்ள என்ன இருக்கு? மனசுக்குள்ள இருக்கிற சோர்ஸ். சோ அந்த வெறுப்பு எடுக்க அந்த மனிதர்களை நீங்க கவலைப்படாதீங்க. அது உள்ள இருக்கிற இங்க ட்ரீட்மெண்ட் வேறு கொடுங்க. மரம் அழகாக பூத்து குலுங்கும். வெறுச்சு பூல போய் இலையில போய் மருந்து அடிச்சுட்டு ரோட்ல பிரச்சனை, வேர்ல மரத்துல பிரச்சனை. நாம எங்க மருந்து அடிக்கிறோம்? அட்வைஸ்னு இலைக்கு பூவுக்கு மருந்து அடிக்கிறதுனால ரூட் பிரச்சனை தீர்ந்து போகுமா என்ன? சோ ரூட்டுக்கு பிரச்சனைக்கு சால்வேஷன் தான் இது. என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ மற்றவங்களை வெறுக்காம இருக்கணும்னா இத்தனை அறிவு உள்ள போயிருக்கணும். ஆனந்த மீமாம்சா, திஸ் இஸ் ஆனந்த மீமாம்சா. இதை பத்தின அறிவு உள்ள போனா, அறிவு மட்டும் போனா பத்தாது. எப்பெல்லாம் நீங்க யாரையாவது வெறுக்கிறீங்களோ, மனசுக்குள்ள அந்த வெறுப்புன்னு ஒண்ணு வருதுங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். சாஸ்திரமா குருவை வந்து இப்ப வெறுப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள எப்ப வெறுப்பு வருதோ டப்புன்னு இந்த அறிவை கொண்டாந்து நிறுத்தி, I cannot be the source of Ananda for throughout her life or his life. அதே மாதிரிதான் அவ வந்து எனக்கு இருக்க முடியாது. ஒரு இல்லூஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்லூஷன்ல தான் ஒரு எனிமியே. எவ்ரிதிங் இஸ் இல்லூஷன். வாட் நீட் டு வரி? கனவுல வந்த எனிமியை பத்தி உட்கார்ந்து ரூம் போட்டாங்க கவலைப்படுவோம். கனவுல வந்த ஒரு ஃப்ரெண்டை பத்தி அப்படியே மாஞ்சு சந்தோஷப்படுவோமே என்ன? வெளியே ஜாக்கிரதை அவஸ்தைக்கு வந்தோன்ன நீ வேல்யூ கொடுப்போமே என்ன? கனவுல வந்த ஒரு ஃப்ரெண்டு, ஹவு மச் வேல்யூ டிட் யூ கிவ்? கடவுளை வந்த ஒரு எனிமி, ஹவு மச் வேல்யூ டிட் யூ கிவ்? அவ்வளவுதான் நிஜ உலகத்திலே கொடுக்கணும். அது இட் இஸ் லைக் சொப்பன அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தை. நீங்க ஞானத்துக்கு எந்திரிக்கிற வரைக்கும் ஜாகிரத அவஸ்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இறைவன் என்ன சொல்றாரு? ஏய் நீ சொப்பனத்துல தான் இருக்கிற. வித்தவுட் உன்னுடைய ஞானம் இல்லாம அதனால வந்த கான்சிக்வன்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு நீ எதுலதான் இருக்கிற? தூங்கல, சொப்பனத்துல தான் இருக்கிற. தூங்கினா எதுவுமே லேஸ் பிளிஸ், அழகா தூங்கிட்டு போயிடலாம். நீ விழிச்சிருக்கிற, நீ நினைச்சிட்டு இருக்கிற ஜாகிரத அவஸ்தை உண்மையில் உனக்கு ஜாகிரத அவஸ்தையே கிடையாது. இட் இஸ் லைக் சொப்பனா. ஏன்னா ஃபுல் ஆஃப் இல்லூஷன்ஸ், எல்லாம் கற்பனை கல்பித்தம், எல்லாம் எது மித்யாவோ அதுக்கெல்லாம் சத்தியத்துவ புத்தி வேற. ஸோ யூ ஆர் லிவிங் இன் இல்லூஷிங், அந்த ஒரு மாயிங்கிற உலகத்துல போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வெறுப்பை, ஏன்னா அன்பை வளர்த்திக்கன்னு பாடம் சொல்லித்தர தேவையே இல்லை. இட் இஸ் மை நேச்சர். அன்பையோ ஆனந்தத்தையோ வளர்த்திக்கிங்க தேவையே இல்லை. அது வெளியில வராம எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கோ அந்த அடப்படுத்த போது அது வெளியில வந்துடும். எங்கெங்க அடப்பு இருக்கு பாத்தீங்களா, தண்ணி வெளியில் வராம இருக்கு, அந்த அடப்படுத்துட்டு அது பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா அன்புங்கிறது நீ அன்பு மற்றவங்களை நேசி அன்பாகிரு சொல்லித்தரவே தேவையில்லைங்க. ஏன்னா இட் இஸ் மை நேச்சர். அது வெளியில வராம தடுக்கிறக்கு ஏதோ அதை நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அந்த தடுக்கிறது என்னது? வெறுப்பு. அந்த வெறுப்புங்கிற இடம் வந்துருச்சு வச்சுக்கல, அந்த உள்ள வந்துருச்சுன்னா தடுப்பு, அந்த ஆளுகிட்டயோ அந்த சூழ்நிலை யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஆனந்தா. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். ஏன்னா இவர் என்ன சொல்றாரு? இப்ப இதெல்லாம் முடிஞ்சுதா ஆனந்த மீமாம்சா. இப்போ இவருக்கு வருவோம். இவர் என்ன சொல்றாரு? பரப்பிரேமா, the love not towards the ordinary human being or object or experience, it's love towards ஈஸ்வரா. அவர் எதை கையில் எடுக்கிறார்? இட் இஸ் நாட். இப்ப நேரம் பார்த்தது வந்து லவ்விங் டுவர்ட்ஸ் ஹியூமன் பீயிங் பார்த்தோம். இவரு அந்த நாரதருக்கு வந்துருவோம். இப்போ நாரதர் எதுக்கு வராரு? பரப்பிரேமா. நீங்க மனிதரிடம் வைக்கிறது, ஆப்ஜெக்ட் வைக்கிறதுல பரப்பிரேமம் இல்ல, ஈஸ்வரா லவ். இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். த ஒன்லி பிளேஸ் யூ கேன் லவ். அன்கண்டிஷனல் லவ் நீங்க எங்க பார்க்கலாம்? ஈஸ்வரனிடம். ஆத்மா இஸ் another place. ஈஸ்வரன் என்னை தவிர்த்து வேற இல்லைங்க போது ஆத்மா இஸ் சோர்ஸ் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ். இப்ப நீங்க உலகத்துல பாக்குறது எல்லாமே என்னது? கண்டிஷனல் லவ். ஈஸ்வரிடம் வெளிப்படுகிற அன்பு அன்கண்டிஷனல் லவ். ஈஸ்வரன் என்னை தவிர்த்து வேற இல்லைன்னு புரியும் போது ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ். என்ன புரியுது? இந்த உலகமே என்னது? கண்டிஷனல் லவ் தான். காலம் தேசத்துக்கு உட்பட்டு அன்பை வெளிப்படுத்த பேரு கண்டிஷனல் லவ். ஆனா டுவர்ட்ஸ் ஈஸ்வரா என்னது?
is unconditional love. The source of unconditional love ஈஸ்வரா. அங்கதான் முதல்ல போய் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் என்ன புரியும்? ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. அப்ப என்ன அர்த்தம்? ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ். அப்பதான் யூ கேன் என்ஜாய் ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி. தனக்குள் அவன் விளையாடி கொண்டு ஆனந்தமாக தன்னுடைய ஆனந்தத்துக்கு அவ ஏதையும் எல்லாம் என்ன தெரியும்? எல்லாம் கண்டிஷனல் லவ். அதெல்லாம் தெரிஞ்சு ஸோ தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் உலகத்தில் இருக்கிறது நமக்கு அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கணும்னு வாழ்ந்துட்டு வருவோம். அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். சாஸ்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க வரும்? யூ எக்ஸ்பெக்ட் அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரம் பகவான் தான் சொல்லி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் யூ எக்ஸ்பெக்ட் சோர்ஸ் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் யாரு? பகவான். பகவான் உலகத்து மேல இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை கொண்டு எங்க போடணும்? ஃபர்ஸ்ட் ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா, பிரிங்கிங் ஈஸ்வரா. அதுக்கப்புறம் என்ன தெரியும்? ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. அப்போ அன்கண்டிஷனல் சோர்ஸ் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் இஸ் மை செல்ஃப், மை ஸ்வரூபா. திஸ் இஸ் மோக்ஷம். திஸ் இஸ் மோக்ஷம். அது புத்தி புரிஞ்சுக்கிட்டத மனதுக்கு அபியாசம் பண்ணி மனம் புரிஞ்சுக்கும் போது ஞான நிஷ்டா. சோ என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் பெர்மனன்ட் லவ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். This is the conclusion of this class. Stop expecting permanent love from others. You love to the எல்லாத்தையும் விரும்பலாம். This is my source. நான் என்ன லவ் பண்ணாம இருக்க முடியாது. I love everybody. It's a source. I am the source. I can love. You can love. You love. No doubt in that. But stop expecting permanent unconditional love from others. ஏன் ஸ்டாப்னு சொல்றோம்? இவ்வளவு அறிவை கொடுத்து சாஸ்திரம் சொல்லுது, எதிர்பார்க்காத. வருதா ஏத்துக்கோ. ஏத்துக்கும் போது என்ன தெரியணும்? எப்ப வேணாலும் it should get out because it is conditional. நான் ஆனந்தவா சோர்ஸ் இருக்க வரைக்கும் தான் he or she can love me. So conditional. It is not நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அன்கண்டிஷனலா விரும்புறாரு. யாருனாலும் விரும்ப முடியாது. யாருனாலையும் கண்டிஷனே இல்லாம என்னை ஒருத்தனால விரும்ப முடியாது. ஏன்? என்னாலையும் யாரையும் கண்டிஷனலா விரும்ப முடியும். அன்கண்டிஷனலா நல்லா பட்டே கழட்டுறதுனா அவரை போய் எப்படி நான் லவ் பண்ண முடியும்? ஐ எம் ஆல்சோ இன் கண்டிஷனல் லவ் தான். தே ஆல்சோ இன் கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். அன்கண்டிஷனல் லவ் தான் பெர்மனன்ட் லவ். அது ஃபர்ஸ்ட் ஈஸ்வரா. அதுக்கப்புறம் என்ன தெரியணும்? ஐ எம் தி சோர்ஸ் ஆஃப் தட் லவ். தட் இஸ் மோக்ஷா. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா. தட் எக்ஸ்பிரஷன் லவ். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப என்ன பண்றோம்? அடுத்த ஸ்லோகத்துக்கு இந்த இது சூத்திரத்துக்கு மீனிங் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? இப்ப எதை பத்தி விளக்குறாரு? பரப்பிரேம. எதை பத்தி விளக்குறாரு? பரப்பிரேம. ஈஸ்வரா. த லவ் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. குணரகிதம். அன்கண்டிஷனல். யாரை பத்தி படிக்கிறோம்? அன்கண்டிஷனல் லவ்க்கு தாங்க இவர் சூத்திரம் எழுதியிருக்காரு. கண்டிஷனல் லவ் பத்தி அவர் எழுதலை. இப்ப இவ்வளவு நேரம் எங்க இங்க பேசிட்டு இருந்தீங்க. தைத்திரிய உபநிஷத்துடைய மீமாம்சா. அதை ஓரமா வச்சிருங்க. இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம். என்ன? நாரதர் அன்கண்டிஷனல் லவ் பத்தி என்ன சொல்றாரு? எதை பத்தி? அன்கண்டிஷனல் லவ். குணரகிதம் ஃபர்ஸ்ட் வேர்டு. பரப்பிரேம. ஏன்னா பரப்பிரேமம் தான் என்னது? அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஈஸ்வராஸ் லவ் இஸ் குணரகிதம். குணங்களையும் கடந்து. குணரகிதம் என்ன? குணம் என்ன? சத்துவ ரஜ தமோ ரகிதம். அந்த அன்கண்டிஷனல் லவ்ல என்ன கிடையாது? சத்துவமோ ரஜமோ தமோ கிடையாது. ஆனா இந்த கண்டிஷன் லவ் இருக்கு பாத்தீங்களா? நான் ஒருத்தர் விரும்புறேனாவே இட் இஸ் a கண்டிஷன் லவ். அவன் என்னை விரும்புறானா என்னது? கண்டிஷன் லவ். அங்க பாருங்க, சத்துவ குணத்தினுடைய லவ்னுடைய எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்கும். தமோ குணத்தினுடைய எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப சத்துவ குணம் அப்படிங்கிறது எதையும் எதிர்பாராம ஒரு லவ் வச்சுக்கலாம். ரஜோ குணம்ங்கிறது அந்த லவ் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அதெல்லாம் பகவத்கீதையில ஐ திங்க் 18th சாப்டர்ல வரும். அப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு இது நாம படிக்கிற இப்ப கண்டிஷன் லவ், அன்கண்டிஷன் டுவர்ட்ஸ் பரப்பிரேமா விட்டுருங்க. அது குணரகிதம் படிச்சாச்சு. அப்ப குணத்தோட கூடிய லவ்னா என்ன? அப்ப எப்படி? மனம் இப்ப சத்துவ குணம் பிரிடாமினண்டா ஒருத்தருக்கு மனம் இருந்ததுன்னா
அவங்கிட்ட இருந்து வெளிப்படுற லவ் சத்துவ குண பிரதான அன்பு. ஒருத்தருடைய மனம் ஏன்னா ரிஃப்ளெக்டிங் மீடியம் என்ன அதுக்கு இந்த மாதிரி தானே வரும். இப்போ ஒருத்தருடைய மனம் ரஜோகுண பிரிடாமினன்ட் மனம் வச்சுக்குங்க, அவங்கிட்ட இருந்து வெளிப்படுற வாய்க்கால் எப்படிதான் இருக்கும்? ரஜோகுணமான அன்பு. ஒருத்தர் தமோகுண பிரிடாமினன்டான மனசை வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட அந்த அன்கண்டிஷனல் வெளிப்பட்டாலும் அது கண்டிஷனல் எப்படிதான் வெளிப்படும்? தமோகுண பிரதான அன்பாக வெளிப்படும். என்ன இதுல என்ன வித்தியாசம்? எது சத்துவகுண அன்புனா எப்படி இருக்கும்? எதை எதிர்பாராத அன்பு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கஷ்டம் வந்தாங்க, செஞ்சேன், சரி போ, அவ்வளவுதான், நோ எக்ஸ்பெக்டேஷன். அது சத்துவகுணத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. ரஜோகுணம் என்னது? எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன ஆதாயம். எது அன்பை காமிக்கிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன ஆதாயம். தட் இஸ் ரஜோகுணத்து அன்பினுடைய வெளிப்பாடு. அப்படித்தான் இருக்கும். தமோகுணம் என்ன தெரியுங்களா? அவனை கஷ்டப்படுத்தி ஆனந்தம் பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ராவணன் தனக்கு அதுல என்னது? ஆனந்தம். அதை விரும்புவாங்க. அவங்க லவ் எப்படி இருக்கும்? மற்றவங்களுடைய கஷ்டத்துல ஒரு ஆனந்தம். இதுதான் என்னது? மனதின் அன்கண்டிஷனல் லவ் இஸ் சோர்ஸ் ஆஃப் மை லவ். நான் மனதை போட்டு கச்சா முச்சான்னு பண்ணி வச்சதுனால அந்த அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படும் போது இட் பிகம்ஸ் கண்டிஷனல் லவ் இன் 3 ways. ஏன்னா 3 குணா, சத்துவ குணமா வெளியில வரலாம், ரஜோ குணமா வெளியில வரலாம், தமோ குணமா வரலாம். அப்ப நம்ம அவங்க கேரக்டர் என்ன பண்றோம்? இவங்க ரொம்ப நல்லவங்க. சத்துவ குண மனமா இருந்து அவங்க அன்பு வெளிப்பட்டு அவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க. ரஜோ குணமா ஐயோ இவங்க சுயநலவாதி. தமோ குணம்னா ஐயோ இவன் அரக்கன் அப்படின்னு நாம முடிவு பண்றோம். புரிஞ்சுக்கலாம்? இந்த கண்டிஷன் லவ் எப்போ? என்னுடைய மனதில் கச்சாமுச்சா மனம் வச்சுக்கலாமே, குணத்தோடு கூடிய மனதில் அத்தனை கச்சாமுச்சா அந்த மனதில் அந்த அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படும் போது இட் பிகம்ஸ் கம் அவுட் அஸ் கண்டிஷனல் லவ் ஒன்லி. ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ் தமோ ரஜோ குணத்தினால் அது எப்படிதான் வெளியில் வருது? கண்டிஷனல் லவ் தான் வெளியில் வந்து ஆகுன்னு, வேற வழி இல்லை. இஃப் மைண்ட் இஸ் பியூர், யோசனை பாருங்க, சத்துவ ரஜோ தமோ குணத்தை கடந்தவனுடைய மனதை யோசனை பாருங்க. இது அது 3க்குள் இருக்கிறவனுடைய மனம் இப்படித்தான் வெளிப்படும். சாய்ஸே கிடையாது. அதே சத்துவ எது? தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு வந்து, ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு வந்து, சத்துவ குணத்திலிருந்து சத்துவத்தை கடந்தவனுடைய மனதில் அந்த அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படித்தான் வெளிப்படும்? இஸ் ஈஸ்வராஸ் லவ். இட் இஸ் அந்த ஞானியுடைய அன்பு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வராஸ் லவ். ஏன்னா அங்க தமோ குணத்தினுடைய பிரடாமினன்ட்ல அந்த அன்பு வரல, ரஜோ குணப்பட. ஏன்னா அவர் தான் என்ன குணாதீதஹா, 3 குணத்தையும் கடந்து அவர் எங்க நிற்கிறார்? துரியம். அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரனை போல் அன்கண்டிஷனல் லவ் அவர்னால வெளிப்படுத்த முடிகிறது. சுபாவம். இட் இஸ் நாட் ஆக்டிங் அண்ட் ஆல் எக்ஸெப்ட் ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. இட்ஸ் சுபாவா, இட்ஸ் ஈஸ்வராஸ் லவ். இங்க என்ன இருக்கும்? தமோ குணப்பட. தமோ நாம நினைச்சுக்கிறோம் சத்துவ குணத்துல இருக்கணும், சத்துவ குணத்துல இருந்தாலுமே இட் இஸ் நாட் அன்கண்டிஷன், இட் இஸ் கண்டிஷனல் ஒன்லி. சத்துவ குணத்தில் இருந்து ஒருத்தர் அன்பை காமிச்சாலும் சாஸ்திரத்துக்கு குணா தீத்தத்தா ஆனவனால மட்டும்தான் அன்கண்டிஷனல் வெளிப்படுத்த முடியுமே தவிர, ஜஸ்ட் நல்லவங்களா இருக்கிறனா சத்துவ குண அன்பத்தை வெளிப்படுத்த முடியுமே தவிர இட் இஸ் அ கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்கனால வெளிப்படுத்த எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், but they cannot express the unconditional love of Ishvara. That is the நல்லவங்களுக்கும் ஞானி வெளிப்படுத்துற அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம நிறைய நல்லவங்களை பார்த்திருப்போம், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற லவ்வுக்கும் ஞானி வெளிப்படுத்துற லவ்வுக்கும் இட் இஸ் ஈஷ். அதனால என்ன சொல்ற ஞானி, நான் என்ன சொல்வார் பகவத்கீதையில, ஞானி நானாகவே இருக்கிறான் பார் பகவான். ஒரு ஞானி ஞான நிச்சய போனவன் நானாகவே இருக்கிறான். ஈஸ்வரனுக்குள்ள என்ன தன்மைகள் எல்லாம் ஆயிடுச்சு அவருக்குள்ள வந்துருச்சு. அப்ப அவர் யாரு? ஈஸ்வரா. புரிஞ்சுங்களா? நடந்து கொண்டு இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற ஈஸ்வரா. பிகாஸ் யூ கேனாட் see ஈஸ்வரா, பட் ஞானி இஸ் ஈஸ்வரா. புரிஞ்சுங்களா? ஏன்? அந்த அன்கண்டிஷனல் லவ் அவர்னால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவர் மனம் என்ன ஆயிடுச்சு? குணாதீதக. சோ குணத்தை கடந்த அன்பை அவர் அப்படியே வெளிப்படுத்த முடியும். புரிஞ்சுங்களா? அத குண ரஹிதம். அடுத்து என்ன சொல்றாரு? காம ரஹிதம், காமனா ரஹிதம், பயனில் ஆசையற்றது. அன்கண்டிஷனல் லவ் எதை எதிர்பார்க்காது? சிரிச்சா ஏதாவது லாபம் வருமா? பயனில் ஆசை. இப்ப ஞானியுடைய அன்புல அவர் பயனை எதிர்பார்த்து யார்? ஈஸ்வர அன்பு எப்படி? பயனில் எதிர்பார்த்தது அல்ல. அதே ஞானியும் ஈக்குவல், அவருடைய விட்டுருக்கா. மற்றவங்க எல்லாம் இப்ப சத்துவ குணத்துல இருந்தா அவங்களோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்குங்க.
அதாவது இப்ப தானம் பண்றாங்க, சத்துவகுண பிரதானமா ஒருத்தர் தானம் பண்றான்னு வச்சுக்கல, லவ் அன்புனாலதான் தானம் பண்றோம். ஒரு சின்ன இடத்துல அந்த அகங்காரம் இருக்கும்போது என்ன பண்ணும், ஒரு தனக்குள்ள ஒரு கர்வத்தை, தனக்குள்ள ஒரு ஆனந்தத்துக்காக தானம் பண்ணுவாங்க. சத்துவகுணம் பிரிடாமினன்ட் ஆனவங்க தானம் பண்றாங்கன்னு வச்சுக்கல, அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் வெளிப்படுத்துறாங்க வச்சுக்கல, உள்ள என்ன இருக்கும், தனக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தத்துக்காக என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் காமம். எது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது தானம் பண்ணுனா, எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுக்கா கர்ணன் என்ன பண்ணா, எதுக்காக தானம் பண்ணா, அது கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஃபீல், அந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு பழகிட்டான். பொருள் தன்னுடைய ஓன் பொருள் எடுத்து கொடுக்கும்போது ஒரு ஆனந்த வரதான் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஆனந்துக்காகத்தான் பண்ணானே தவிர கர்ணனுடைய ஆனந்தம் விட்டு தாட்டா அன்கண்டிஷனல் லவ். இட் இஸ் அ கண்டிஷனல் லவ். தன்னுடையத்துக்காக என்ன பண்ணா கொடுத்தான். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த சாஸ்திரத்துக்குள்ள வராம ஞானியை தவிர வேற எந்த யாருகிட்ட நீங்க எந்த நல்ல குணத்தை பார்த்தாலும் இட் இஸ் கண்டிஷன் ஒன்லி. இட் கேனாட் பி த அன்கண்டிஷனல். எல்லா குணங்களும் எல்லா நற்குணங்களும் எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. எதா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் நற்குணங்களாக இருந்தாலும் கண்டிஷன் இருக்கும். யாரு, சாஸ்திரத்துக்கு வராத நல்லவர்கள், நற்குணங்களை உடையவர்கள். சாஸ்திரத்துக்கு வந்தா மட்டும்தான் என்ன முடியும் நம்மளால, காம எந்த பலனில் ஆசை இல்லாத ஒரு அன்பு. இதுக்குத்தான் உங்கள்கிட்ட எதுக்காக நீங்க அவங்ககிட்ட அன்பா இருக்குன்னு கேட்டா, ஐ டோன்ட் நோ த ஆன்சர். தட்ஸ் த ட்ரூத். அந்த ஞானியோட நீங்க நாய் போய் கேட்குறீங்க, அந்த ஞான நிஷ்டலத்தோட இந்த கேட்டீங்கன்னா எதுக்கு அவங்கள நீங்க விரும்புறீங்க, ஐ டோன்ட் நோ பர். ஏன்னா எந்த பலனும் கிடையாது. இவருக்கு என்னது ஏதாவது பலன் இருந்தா தான் அவர் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஐ டோன்ட் நோ பிகாஸ் இட்ஸ் மை ஸ்வரூபா, ஐ எக்ஸ்பிரஸ் மை லவ். அது அன்கண்டிஷனல் லவ் ஐ கேன் எக்ஸ்பிரஸ். அடுத்து என்னது, பிரதிக்ஷண வர்த்தமான். ஒவ்வொரு க்ஷணமும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம், மனதில் இருக்கிற கல்மஷங்கள் ஒன்னொன்னா வெளியில போக போக you are growing towards unconditional love. சாஸ்திரத்துக்குள்ள வந்தவங்க ஒரு ஒரு கல்மஷங்களும் போக, பிரிப்பு வெறுப்பு காமம் குரோதம் அதெல்லாம் மனசை விட்டு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா போக போக நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, unconditional. From conditional love you are traveling to unconditional love. அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஏன்னா எப்படி ஞானம் வளருதுன்னு என்ன அர்த்தம், நான் போன கிளாஸ் சொன்னேன், ஞானம் வளருதுன்னா எப்படி ஞானம் வளரும், எதாவது ததா ஞானம், அதுல போய் என்ன வளர்ச்சி அப்படின்னா சம்சய ரஹிதம்னு அர்த்தம். குறை அந்த ஞானம் அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை டவுட் கிளியர் ஆகுதோ அது வரைக்கும் அந்த ஞானம் வளருதுன்னு நம்ம சொல்லுவோம். உண்மையில் ஞானம் எல்லாம் வளருது இல்ல, அது பேச்சு வழக்கு அப்படி இருக்குது. டவுட் கிளியர் ஆகிறது ஞானம் ஸ்திரமாகுதுன்னு அர்த்தம். அதைத்தான் இங்கேயும் மீன் பண்றாரு. அடுத்து என்ன சொன்னாரு, அவச்சின்னம். இட் இஸ் நாட் கண்டிஷன், இட் இஸ் இடையறாததுன்னு சொன்னேன். இட் இஸ் நாட் லிமிட்டட். அவருடைய அன்பு அந்த அன்கண்டிஷனல் லவ் எப்படி இருக்கும், இட் இஸ் பேர அன்கண்டிஷனல். இட் இஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தது, மாறாதது, கேப் இல்லாதது, சூக்ஷ்மதரம். என்ன சொல்றாரு, சூக்ஷ்ம தரம். தரம்னா கம்பேரிட்டிவ், மற்ற எல்லாத்த விட மிக நுட்பமானது. சூக்ஷ்ம நான் படிச்சோம்ல, சூக்ஷ்ம தர்ஷிபிகி. இந்த அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப சூக்ஷ்மம். ஏன் நமக்கே தெரியாது தென்னால். நான் கண்டிஷனல் லவ் வச்சிருந்தேனா, அன்கண்டிஷனல் லவ் இருக்குன்னு தெரியும், பட் அது கண்டிஷனலா வச்சிருந்தேனா, அன்கண்டிஷனல் லவ்னா என்ன, இட் இஸ் வெரி சூக்ஷ்மம். ஏன், ஆத்மா இஸ் அதிசூக்ஷ்மம், ஆத்ம ஞானம் இஸ் அதிசூக்ஷ்மம். சோ அந்த அன்கண்டிஷனல் லவ் என்னது, அங்க வந்தா தான் புரியும் வாட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். உங்களுக்கு எப்பதான் புரியும், ஆத்ம ஞானத்தை பெற்றவனுக்கு தான் தெரியும். ஓ நவ் ஐ அம் இன் அன்கண்டிஷனல் லவ்ங்கிறத அங்கதான் தெரியும். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்கண்டிஷனல் லவ்ங்கிற வேர்டு will get it into our ears but not the உணர்வு. I cannot உணர்வை வந்து நான் உங்களுக்குள்ள புஷ் பண்ண முடியாது அதுக்குள்ள. I can push up the words. அது உணர்வுங்கிறது நீங்க உணரணும். அது எப்ப நடக்கும், சூக்ஷ்மம். ஆத்ம ஞானம் என்னது, அதிசூக்ஷ்மம். அப்பதான் இது வந்து தெரியும், அதிசூக்ஷ்மம். அடுத்து என்னது, அனுபவ ரூபம் தான். இது வந்து நம்ம வந்து அனுபவத்துக்கு உண்டானது. அன்கண்டிஷனல் லவ் என்னதான், ஆனா யாருக்கிட்ட தான் அது அனுபவ ரூபத்தில் இருக்கும், ஞானி. இந்த ஞான நிஷ்டைக்கு போனவங்களுக்கு தான் அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது அனுபவ ரூபத்தில் இருக்கும். அது வரைக்கும் நோட்ஸ்ல இருக்கும், கோனார்ல இருக்கும், வாயில் இருக்கும், லிப்ஸில் இருக்கும். ஏன்னா நடத்துறோம், டிஸ்கஸ் பண்றீங்க, டைப் பண்றீங்க, டைப்பில் இருக்கும், செல்போன்ல இருக்கும். பட் இட் இஸ் அனுபவ ரூபம் டு தட் ஞான நிஷ்டை. ஆத்ம ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது எதுக்கு வரும், அன்கண்டிஷனல் லவ் அனுபவத்திற்கு கண்டிப்பா வரும். அனுபவத்துக்கு வந்துட்டு அதுக்கு பேர் என்ன,
மோக்ஷம். If thou can come unto அனுபவா, if you get the unconditional love உடைய அனுபவம் கிடைச்சிருச்சுனா that is மோக்ஷம். அவ்வளவுதான். மோட்சத்தை அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் உண்மையில், அதுதான் மோட்சமே, அன்கண்டிஷனல் லவ். இதெல்லாம் எதை பத்தி சொன்னாரு? அடுத்தது தத் பிராபிய ததேவாவலோகதி. இது மீனிங் கொடுத்திருப்பேன். தத் பிராபிய, அதை அடைந்து, எது? அன்கண்டிஷனல் லவ்வை அடைந்ததற்கு பிறகு, ஆத்ம ஆனந்தத்தை பெற்றதற்கு பிறகுன்னு எடுத்துக்கான. அன்கண்டிஷனல் லவ் கேன் வேர்ட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை ஆத்ம ஆனந்தம், ஆர் இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பிரம்மானந்தம். எல்லாம் ஒண்ணுதாங்க. அன்கண்டிஷனல் லவ்னாலும் ஆத்மானந்தம்னாலும் பிரம்மானந்தம்னாலும் ஒண்ணு. அதை பத்தி தான் ஒரு சூத்திரம் எழுதிட்டு வராரு. தத்து பிராபிய, அன்கண்டிஷனல் லவ், ஆத்ம லவ், பிரம்மானந்தத்தை அடைந்து அவன் அதையே பார்ப்பான், அதையே கேட்பான். சுனோத்தின, அதையே கேட்பான். தத் ஏவ பாஷத்தி, அதையே பேசுவான். தத் ஏவ சிந்தையத்தின, அதையே சிந்திப்பான். அப்பா இது தப்பா புரிஞ்சக்கூடாது. ஏது? ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பேசினாலும் வாயை திறந்தா பிரம்ம, அவர் காதுக்குள்ள என்ன சத்தம், யார் என்ன பேசினாலும் பிரம்மம்னு உள்ள போகும்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா அதையே பார்ப்பான். அப்ப கண்ணை திறந்து பார்த்தா பேனாவா தான் தெரியணும், பென்சிலா தான் தெரியும். அப்பதான் பேனாவை எடுத்து எழுதுற இடத்துல பேனாவை எழுத முடியும். அது பிரம்மனா தெரிஞ்சு, இதுவும் பிரம்மனா தெரிஞ்சு, சாப்பாடு பிரம்மனா தெரிஞ்சா எதை எடுத்துங்க வாயில போடுறது? பேனாவை எடுத்து வாயில போடுவானா, சாப்பாடு எடுத்து வாயில போடுவானா? கண்கள் பேதத்தை காட்டினாதான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். ஞானத்துக்கு பிறகும் முடிச்சு 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 பார்க்க கூடாது. கண்ணை மூடி மூடி கொஞ்ச நேரம் தியானத்துல திறந்து பார்க்கலாமா? பிரம்மன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் திறந்து பார்த்தா பொருள் எல்லாம் பிரம்மமா தெரியும். ப்ளீஸ் டோன்ட் ட்ரை. எவ்ரிதிங் வில் லுக் ஆஸ், வேதத்தை கண்கள் காட்டினாதான் வாழ முடியும். சோ அது அல்ல, அதையே பார்ப்பானா. ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். இங்க இருப்பேன் அனைப்பது எங்க கனெக்ட் பண்ணணும்? மெடிடேஷன் கிளாஸ். See the meditation, அதனோட வேல்யூ எவ்வளவு ஈஸியா. இப்போ உங்களுக்கு என்னால ஆக்சுவலா மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு டீச்சிங் ஈஸியாகும். ஏன்னா அங்க நம்ம என்ன பாக்குறோமோ அதை இவருக்கு சொல்றாரு. என்ன? அதையே பார்ப்பான். எப்படி பாக்குறதுங்க? கண்ணை திறந்து பார்த்து உட்கார்ந்து இருக்கிற பேரனா பேத்தியான்னு தெரியாம எப்படிங்க உலகத்துல வாழ்றது? அப்படி பாக்குறது அல்ல. இந்த உடலுக்கு என்ன தர்மமோ, என்ன நியதியோ, இந்த உடல் எதை எதிர்பார்க்கிறதோ, எதை வேண்டான்னு நினைக்குதோ, பேசிக் நெசசிட்டிஸ் என்னவோ இந்த உடலுக்கு, அதேதான் அந்த உடலுக்கும் தேவை. அதையே பார்ப்பான், அதையே பேசுவான், அதையே நடத்துவான். வேற மாதிரி எதை நினைச்சு கூடாது. இந்த உடலுக்கு எது? இந்த மனதுக்கு ஸ்தூல உடல் பார்த்துட்டோம், விராட். ஸ்தூலம் மனம். இந்த மனதுக்கு எது பிடிக்குதோ, எது பிடிக்கலையோ, என்ன நீதி, என்ன தர்மம், இந்த மனதுக்கு என்ன தேவை, எது வலியை தரும், எது ஆனந்தத்தை தரும், அதேதான் நம்ம பார்க்கிற எல்லா மனதும் அதைத்தான் எதிர்பார்க்குது. இதை உணர்வாக அறிதல் என்னது? விஸ்வரூப தியானம். விஸ்வரூப தியானம் இவர் சொல்றாரு. தத் பிராபியனா, அவனையே பார்த்தாங்க. கோபியர்கள் எப்படி பார்த்தாங்களா கிருஷ்ணரை? எல்லாத்தையும் என்னவா பார்த்தாங்களாம்? இதுதான் அந்த அர்த்தமே. அங்க விஸ்வரூப தியானத்தை தான் அங்க கோபியர்கள் நம்ம பார்ப்போம் ஸ்டோரியில. எதை பார்த்தாலும் அவங்களுக்கு, கோபியர்கள் எதை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? கிருஷ்ணராக தெரிந்தாருன்னா பேனா கிருஷ்ணரா தெரியுமாங்க? பென்சில் கிருஷ்ணரா தெரியுமாங்க? எங்காவது தெரிஞ்ச குடம் வந்து தண்ணியா தெரிஞ்சு, தண்ணி குடமா தெரிஞ்சா எப்படிங்க அவங்க தண்ணி கொண்டாடுவாங்க ஆத்துல இருந்து கோபியர்கள்? அப்படி அல்ல. தண்ணியும் கிருஷ்ணரா தெரிஞ்சார், குடமும் தெரிஞ்சா தெரிஞ்சா கிருஷ்ணரான உருவம் அல்ல, விராட் ரூப உபாசனா. புரிஞ்சுங்களா? அப்படி பாக்குறீங்க. இருப்பதனை ஈஸ்வரனை தவிர்த்து இந்த எல்லா உடல்களும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல, எல்லா மனமும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. அதை விட இன்னைக்கு பண்ண பாருங்க, எல்லா நியதிகளும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. அப்படிங்கறத என்னது? தத் பிராபிய, தட் அவலோச்சனை. அதையே பேசுவான், அதையே பார்ப்பான், அதையே கேட்பான், அதையே படிப்பான். நீங்க எழுதிக்கலாம் என்ன வேணாலும். அதையே எழுதுவான், அதையே படிப்பான், அதையே நுகர்வான், அதையே சாப்பிடுவான், அதையே கேட்பான். எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் ரெண்டோட. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இருப்பது அனைத்தும் அவன் எதுவா தெரிஞ்சுக்கிறான்? குண எல்லாம் ஈஸ்வரனாக அறிந்தவன். புரிஞ்சுங்களா? அஞ்ஞானி எப்படி பார்க்கறான்? இந்த உடலை தன்னாக பார்க்கறான். இந்த உடலினுடைய குறைகள்லாம் தன்னுடைய குறையா எடுத்துக்கிறான். யாருடைய வேலை? அஞ்ஞானி இந்த உடலை நானாக பார்க்கிறான். அதில் உடல் இருக்கிற குறைகள் எல்லாம் தன்னுடைய குறைகளாக எடுத்துக்கொள்கிறான். அதனுக்கு வந்த கேடு என்னுடைய கேடாக நினைக்கிறான், தன்னுடைய கேடா. அந்த உடலுக்கு வந்த கேட்டை தன்னுடைய கேட்டா பார்க்கிறான். அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்தா அது தன்னுடைய சந்தோஷமாக அவன் எடுத்துக்கொள்கிறான். உடலுக்கு ஒரு கேடு வந்துன்னா அது தன்னுடைய கேடு.
இந்த உடலுக்கு ஒரு நோய் வந்தா தனக்கு வந்த நோய். அது உண்மை அதல்ல. இங்க இருப்ப அனைத்து உடல்களும், அந்த அனைத்து உடலும் என்னுடைய உடலும் சேர்த்துக்கணும். எல்லா உடலையும் பார்க்குறேன், என் உடல் தனியாக நின்று பார்க்கறது இல்லை. அனைத்து உடல்களும் ஈஸ்வரனே, எல்லா சூக்ஷ்ம உடலும் ஈஸ்வரனே. அது இருப்பது ஒரே மனம், இரண்ய கர்ப்பா. ஒரே மனம் பல சரீரங்களில் வெளிப்பட்டு அங்க இருக்கிற பொல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அது செயல்பட்டு இருக்குது. அந்த மனதில் என்ன இருக்கலாம், ராகத்வேஷம் பொல்யூஷன்ஸ். அப்ப ஒரே மனம் ஆனந்த சொரூபமான ஆத்மாவினுடைய ஆத்மா வெளிப்படுத்திக்கிற இடம் மனம். பார்த்தீங்களா, ஆத்மா வெளிப்படுத்துற இடம். ஆனா அந்த பொல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குது, அது வெளிப்படுத்திக் கொண்டு விருப்பாக. வெறுப்பும் என்னது, அது சொல்வேன். வெறுப்பும் என்பது அன்பினுடைய அடுத்த சைடு. ஒருத்தர் வெறுக்கிறீங்கன்னா பேஸ் என்ன, அன்பினுடைய ஆப்போசிட் சைடு. ஏன்னா அன்பா இருந்தவங்களைத்தான் நீங்க வெறுக்க முடியும். ரோட்ல போற ஒருத்தனை இன்னையிலிருந்து நான் உன்னை வெறுக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமாங்க? சோ அன்பினுடைய இன்னொரு ஃபார்ம் தான் என்னது, வெறுப்பு. பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் ஆஃப் த மைண்ட், அன்பு டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு வெறுப்பு. பி அலர்ட் இன் தட் ஏரியா ஆஃப் வெறுப்பு. உள்ள விட்டுறாதீங்க. அது கொரோனாவோட மோசமானது. ஒரு வியாதி, ஒரு கிருமி, பூச்சி, விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன வேணும், வெறுக்காத வெறுக்காத, தியானம் முடிக்கு வந்து வெறுக்காத வெறுக்காதெல்லாம் தியானமெல்லாம் வேலையாவது. இந்த அறிவை கொண்டு வரணும். ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம். எனக்கு எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களாலும் அவங்கள நினைச்சு கண்ணை மூடி உட்கார்ந்து அவங்களும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல, இந்த சரீரம் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல, அது புண்படுத்திருச்சுங்கிறதுக்காக திருப்பி நான் என்ன பண்ண தேவையில்லை. புண்படுத்தி ஒரு மனதுக்கு 2 வேதனை தேவையில்லை. அவங்க பண்ணாங்களா, ஓகே. திருப்பி நான் பண்ண என்ன ஆகும், அந்த மனம் 2வது தடவையா புண்படும். ஏன்னா ஒரே மனம் 2வது தடவையா புண்படுத்துறது புத்திசாலித்தனம் அல்ல. ஒரு தடவை பண்ணியாச்சா விட்டுரு, போயிட்டே இருக்கும். அந்த அறிவை கொடுத்து கொடுத்து அபியாசம் பண்ணணும். அப்பதான் அந்த உணர்வுக்கு அது வரும். அறிவில் இருப்பது என்பது வேறு, அதை உணர்வுக்கு கொண்டு வருது என்பது there is a gap. அறிவு இருக்குங்க, உணர்வுக்கு வராது. உணர்வுக்கு வர்றது எங்க வரும், மனதுக்கு வரணும். அதுதான் கொஞ்சம். அடுத்தது ஒரு டைம் ஆயிடுச்சு, அடுத்து படிக்கிறேன், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்து கம்ப்ளீட்ல ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேறான ஒரு பக்தர்களை பிரிக்கிறார். அதாவது பகவத்கீதையில பக்தர்களை 4 விதமாக கிருஷ்ணர் பிரிச்சார். இங்க நாரதர் பக்தர்களை 3 விதமா பிரிக்கிறார். ஞானி விட்டுறாரு, 2 பேருமே ஞானி விட்டு மிச்சிருக்கிற பக்தர்கள். ஏன் ஞானி இஸ் அல்டிமேட் பக்தா, அதை இவரு விட்டுறாரு. அவர் வந்து பகவத்கீதையில ஞானியை சேர்த்துக்குவார் 4வது பக்தனாக. இவர் விட்டுருவாரு, ஞானியை பத்தி இவர் பேசவே மாட்டாரு. ஏன்னா அவங்ககிட்ட போய் பக்தியை பேசுங்கிற அவசியமே இல்லை. அதனால 4 பகவத்கீதையில சொன்ன 4 பக்தர்களில் ஞானிங்கிற பக்தனை விட்டுட்டு மிச்ச 3ஐயும் இங்க யார் எடுத்துக்கிறா, நாரதர் எடுத்துக்கிறார். ஆனா அதுல ட்விஸ்ட் இருக்கு. நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல இப்ப ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றது, ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவை அடுத்த ஏரியா சூத்திரத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம்.